Habibi, come to Dubai. Habibi come to Dubai. நாங்க இப்போ எங்க வந்திருக்கீங்களா? நாங்க இப்ப கக்காக்கு வந்திருக்கோம். நூர் பள்ளிவாசலுக்கு முன்னுக்கு இருக்கிற இது. ஆமா. இந்த ஈச்ச மரங்களை பார்த்தா நீங்க நினைப்பீங்க தென்னை மரம் தோட்டம், ஈச்ச மர தோட்டம் நினைப்பீங்க. ஆனா இது சின்ன ஒரு தோட்டம் மாதிரி தான். ஆனா பார்க்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த பார்க்கல? இது ஜலமா மச்சான், இப்படி மச்சான். பார்க்னு சொல்ல முடியாது. நூர் பள்ளியோட சேர்ந்த ஒரு பார்க். அப்படியே அது. நூற்பள்ளி சார்ந்த இப்போ ஊரில் நம்ம பள்ளியாக சேர்ந்த தென்னை மரத்தளி இப்போ பள்ளிக்குரிய அதே மாதிரி இது ஒரு சின்ன ஒரு பார்க்கில் இருக்கிற நேராக வளர்க்கப்பட்ட ஈச்ச மரம் தான் இது. ஆனால் தோட்டங்களுக்காக போய் பார்த்தா ஏக்கர் கணக்கில் இருக்கும். இதுவே இப்படி ஒரு பியூட்டியை கொடுக்குன்னு சொன்னா. நான் வந்து ஃபெரோஷர் ரூமுக்கு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு காலையில் போயிருந்தேன். ஏன் காரணம் சொன்னால் என்னுடைய ஏரியாவில் உங்களுக்கு தெரியும், நல்ல மழை வெள்ளம் நடக்க முடியும். ஆனால் நம்ம கால் தொட வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு தான் போகணும். அதனால் வேலைக்கும் மறு அறிவித்தல் வரை எங்களுடைய வேலைத்தளம் மூடப்பட்டிருந்துச்சு. அதனால் நண்பரை பார்க்க வந்தேன். வந்து இன்றைக்கி போகிறேன். பஸ் இல்லாத காரணத்தில் நடப்பயணம் எங்களுக்கு அமைஞ்சுதான். அந்த நடப்பயணம் நாங்கள் நினச்சிதான் பெரிய ஒரு கஷ்டமாகவே போகுது அப்படின்ட்டு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பியூட்டியை கொடுக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இறைவன திட்டம் அப்படிதான் இல்லையா? மாஷா அல்லா, இந்த ஈச்சமர தோட்டம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு. நீங்கள் பார்த்தாலே விளாங்க. ஒரு மன நிம்மதி அப்படிங்கிற இடம் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நிறைய ஈச்சமரம் இருக்கு. ரொம்ப அழகாக அதை டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. டெக்கரேட்னு சொல்கிறத விட ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எந்த பாட்டுன்னு பார்த்தாலும் அதில் அந்த வடிவுரிகளில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பார்வையில் நேரறைக்கு, ஒரு பார்வையில் முக்கோணம் மாதிரி இருக்குது, ஒரு பார்வையில் பாதை மாதிரி இருக்குது. சூப்பர். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நூற்பள்ளிக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு இருக்குது. மாஷா அல்லா. இங்கே வர நிறைய பேர் இந்த நூற்பள்ளி தான் பார்ப்பாங்க. துருக்கி அப்படி ஒரு ஸ்டைலில் செய்யப்பட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்துக்கிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது இது கப்பல் அப்படின்னு. கப்பல் தான், ஆனால் அது யதார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்துக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஹோட்டலுங்க. இது கடலுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கப்பல் மாதிரி செஞ்சு அதை ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு அப்படி ஜன்னல்லாம் வச்சு சும்மா சூப்பராகி இதுக்குள்ளேலாம் இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு எங்கள் வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆனால் சூப்பராகி மாஷா அல்லா. நீங்கள் பாருங்கள், நம்ம துபாய்க்கு வந்துட்டோம். ஸோ வந்து நம்ம சும்மா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி நம்மளோட கண்ணில் படுற அழகான காட்சிகள் நம்ம வீடியோ பதிவாக என்ன செய்கிறோம், உங்களுக்கு பதிவு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். மாஷா அல்லா. சூப்பராகி போகிற வழியெல்லாம் வந்துக்கிட்டு அதையும் ஒரு பாலம் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. மிளகாத்தை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க கவரெல்லாம் கட்டி. நீ என்ன தெரியலை. கிளைமேட் செம்ம வெயில்ப்பா. வெயில்னு சொன்னால் கடும் வெயிலுங்க. வெளியால் வர வேணாம். பாருங்கள், ஷார்ஜா தோ ரெஸ்டாரண்டா அந்த மாதிரி பாருங்கள். அந்த நடிச்சிருக்கிறாங்களே, ஷார்ஜா தோ ரெஸ்டாரண்ட். ஆமாம், இது ஒரு ரெஸ்டாரண்ட். இப்படி எல்லாம் இந்த நாடு முன்னேறி பாருங்கண்ணா. இந்த பாயை போய் முன்னேறிட்டு எந்த அளவுக்கு பாருங்கள், அந்த நவீன எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். கடலுக்குள்ளே ஒரு ஒரு கப்பலுக்குள்ளே ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இல்லையா? சூப்பராகி பாருங்கள். இன்ஷா அல்லா. இப்படி கம்பி செஞ்சுக்கிறாங்க, சப்போர்ட் நினைக்கிறேன் அந்த அசையாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. அந்த மாதிரி கம்பியால் ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க போல். இது அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தோணி மரம் செஞ்சுக்கிறாங்க. ஸ்டீம் போட் மாதிரி சூப்பர் அழகாக செஞ்சுருக்கிறாங்க. பழைய ஒரு வடிவமைப்பு அப்படி தான் இருக்கு. ஒரு பழைய போட்டு மாதிரி அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. இது பக்கத்தில் ஈச்ச மரம் கொஞ்சம் தாண்டி போனால் ஈச்ச தோட்டம் இருக்கு. அழகாக இருக்கு. மாஷா அல்லா. சொல்கிறது ஒன்றும் இல்லை, சூப்பராக. இது ஷாஜாவில் தான் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க. நிறைய பேர் வந்து இந்த கப்பலையெல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. சூப்பராகி. ஓகே, தொடர்ச்சியாக பார்க்கலாம் வீடியோ. இன்ஷா அல்லா பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது
அந்த புல்லுக்கு தண்ணி அடிக்கிற சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணிவிட்டு அது அப்படியே எல்லா பக்கமும் தண்ணி வந்து அடிக்கும். நம்ம கையிலலாம் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக். துபாய் நாடுனாலே, துபாய்னு சொல்கிறத விட அரபு நாடுனாலே பாலைவனம் தான் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறது இல்லை, அது ரொம்ப தப்பு. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஈச்ச மரத்தோட்டம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த அரபு நாடுனாலே ஈச்ச மரம் இருக்கும். ஈச்ச மரம் வந்து அதிகமாக விளையிற நாடே அரபு நாடு தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடலுக்கு நடுவில் ஒரு தீவு இருக்குது. இந்த தீவு ரொம்ப அழகாக இருக்குது, மாஷா அல்லாஹ். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இது ஒரு அரபு நாடு அப்படின்ட்டு நம்ம கேட்குற அளவுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நடுவில் பாலம் போகுது. மாஷா அல்லாஹ், கிளி ஒன்று வந்து போகுது. நான் வீடியோவில் மாஷா அல்லாஹ் கிளி சட்டப்படி இந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கு. வளர்ச்சி கடல், நடுவில் தீவு. ஸோ ஃபாரினில் இருக்கிறவங்க துபாய் யுஏஇயில் இது அல் ஷார்ஜா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ நம்ம ஃபாரினில் இருக்கிற ஃபேமிலியை விட்டு நம்ம பிள்ளைகள், பெற்றோர்கள், மனைவி, ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம சொந்த ஊர் எல்லாத்தையுமே நம்ம இழந்து இங்கே தனியாக இருக்கோமே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம விசிட் பண்ணி இந்த இடங்கள் நம்ம இப்படி போகும்போது தான் நமக்கு மனசுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஸோ நம்ம ஃபேமிலிக்காகத்தான் நம்ம இங்கே உழைக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கருத்து கிடையாது. ஸோ அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ லைஃப்பை வந்துக்கிட்டு நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்த சந்தோஷமாக அமைச்சுக்கொள்ளணும். அதுதான் நம்மளோட தந்திரமும் நம்மளோட ஒரு புத்தி கூர்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய இடங்கள் இருக்குது, அந்த இடங்களுக்கு போகலாம். நம்ம உழைக்கிறதுல ஒரு 1500 திரகம் சேலரி அப்படின்னு சொன்னால், நாட்டுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் அனுப்புகிறோன்னு சொன்னால், நம்மளும் ஒரு மிச்ச காசு வச்சுருப்போம் தானே, பேலன்ஸாக நம்மளோட செலவுக்குண்டு கொஞ்சம் வச்சுருப்போம்ல. அதில் நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு விசிட் பண்ணி நம்மளும் சந்தோஷமாக, ஸோ நம்ம ஃபேமிலிக்கு கூட இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு நம்ம இதை வெளிப்படையாக நம்ம வீடியோவில் காட்டக்குள்ளையும் கூட அவங்களுக்கு அது வகையான சந்தோஷமாக இருக்கும். நல்லா இருக்கிறான் என் மகன், நல்லா இருக்கிறான் என் ஹஸ்பண்ட், நல்லா இருக்கிறாரு என் மனைவி, நல்லா இருக்கிறா என் பிள்ளை, என் பிள்ளை நல்லா இருக்கி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே இல்லையா? அதுதான் நம்ம என்ஜாய் பண்ணுறோமா, அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம், நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்டா நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஏன்னா அவங்க ஃபேமிலியோடு அங்கே இருக்கிறாங்க. நம்ம ஃபேமிலி சந்தோஷம் எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம எல்லாத்தையுமே இழந்து இங்கே ஃபாரின், கல்ஃப், வெளிநாடு அப்படிங்கிறத நம்ம நோக்கி வந்திருக்கோம். வேலை மட்டும் இல்லையே, கஷ்டம்ங்கிறது வேலை மட்டுமா? அந்த வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ நம்ம விஷயங்களை கடந்து போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. எத்தனை இடங்களில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஃபாரின் அப்படிங்கிறது பொறுமை தான். பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னால் வெளிநாடு இல்லை இல்லையா? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். யாரெல்லாம் ஃபாரினில் இருக்கிறாங்களோ, கல்ஃபில் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நம்ம கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிறைய சிச்சுவேஷன் வரும். என்னடா அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு நமக்கு கோபம் வரும். உண்மைக்கும் அது கோவப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுக்கு நம்ம பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த விஷயம் இருக்கும். ஆனால் பொறுமையாக தான் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். இல்லைன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டுருவான், ஏதாவது பிரச்சனை வந்துடும். கை வச்சோன்னு சொன்னால் ஏதாவது இடக்கு முழக்கா ஏதாவது தவறு நடந்துட்டுன்னு சொன்னால் என்ன செய்யப்படும்? ஜெயில் தான், எந்த கதையும் இல்லை. ஸோ நாட்டுக்கு அனுப்பிவிட்டுருவான், கட்டின காசு நம்ம அங்கே கடன் வாங்கியிருப்போம். ஸோ அப்படி நிறைய பிரச்சனைகள் இல்லை. எல்லாமே கடந்து போகிறது தான் வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது. அதுதான் ஃபாரின் லைஃப் அப்படிங்கிறது. அதை நம்ம ஒவ்வொருவரும் அதை புரிஞ்சு கொள்ளணும். சம்டைம் ஃபாரினில் இருக்கிறவங்க வீட்டோட கால் பேசும்பொழுது அவங்க ரொம்ப ஹார்டாக கோபமாக பேசுகிறாங்கன்னு சொன்னால், அந்த உறவு யாரோட பேசுகிறாங்களோ அந்த உறவு, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பாப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள நோ ப்ராப்ளம். ஸோ அவங்க வந்துக்கிட்டே செய்யணும், புரிஞ்சுக்கணும். கோபப்படுறானா ஓகே, ஏதோ பிரச்சனை போகல கம்பெனியில் அப்படின்னு புரிஞ்சுக்கொண்டா ஓகே. இது மாஷா அல்லாஹ் ரொம்ப ஒரு அழகான ஒரு பள்ளிவாசல். இதை அன்னூர் பள்ளி அப்படின்னு சொன்னாங்க. அன்னூர் பள்ளி, ஆமாம், சூப்பராக இருக்குது. ஸோ பள்ளியில் வந்துக்கிட்டு எப்போயுமே ஒரு முட்டி மேலுக்கு அந்த ஒரு கோபுரம் மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இது வந்துக்கிட்டு அப்படி இல்லை. இது வந்துக்கிட்டு நிறைய அந்த கோபுரம் நிறையவே இருக்குது. நிறைய பேர் விசிட் பண்ணாங்க, ஃபாரினில் இருக்கிறவங்களா, ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்துக்கிட்டு விசிட் பண்ணி இடங்களை பார்க்குறாங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். கேட்பாங்க, இது அந்த இடத்துல தான் போக வரும். ஸோ இதால் தான் போவாங்க.
இது அந்த பாலம், அந்த தீவை பார்க்குறது. இங்கே டிக்கெட் எடுக்கணும் போது அல்நூர் ஐலாண்டு, அல்நூர். ஆமாம், இந்த தீவுக்கு பேரும் கூட அன்னூர்னு சொல்லப்படுது. ஸோ இதே நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நல்ல ஒரு பிளேஸ் தானே இல்லையா? ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய சிச்சுவேஷனில் முன்னாடியே சொல்லிட்டோம் இல்லையா? இன்னைக்கு செம்ம வெயில், நல்ல வெயில் அடிக்கி வேர்த்து கொட்டுது. என் மூஞ்ச பார்த்தாலும் வேணாம். ஓகே, மாஷா அல்லா. அந்த பள்ளி பாருங்கள், இந்த பள்ளி வாசல் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அழகாக இதை டெக்கரேட் நிறைய வந்துக்கிட்டு நல்ல வடிவமைச்சு ரொம்ப அழகாக இதில் வடிவமைப்பு இருக்குது. சூப்பராக செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். ஒரு கோபுரம் கிடையாது, நிறையவே அதை அடுக்க அப்படியே ஜாயின் பண்ணின மாதிரி நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாங்க. நல்ல ஒரு அமௌண்ட் போயிருக்கும் போல். சூப்பராக இந்த பள்ளி நிறைய பேர் வந்து இங்கேயே விசிட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துக்கிட்டு இதை பார்வையிட வராங்க. மாஷா அல்லாஹ். ஒரு அழகான ஒரு பள்ளிவாசல். அந்த சைட்டுக்கு அது ஷார்ஜாவில் இருக்கிறவங்க இந்த பள்ளியும் கூட என்ன செய்ய முடியும், வந்து பார்க்கலாம். அன்னூர் பள்ளியினுடைய உள்புற தோட்டத்தை நீங்கள் இப்போ பார்த்துட்டே இருக்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்கு. நிறைய லைட், அதில் வடிவமைப்பெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருக்குது பார்க்குறதுக்கு. அது சுவர்கள்லாம் பாருங்கள். அதில் அந்த உள்புறம் இது துருக்கி ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். துருக்கி ஸ்டைலில் அந்த பள்ளி கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மாற வெயில், ஆனால் அந்த வியூ சூப்பராகி. வியூக்கு தான் காசு. அந்த பில்டிங் கடலத்துக்கு, அந்த கடல் ஓரத்தில் அந்த பின்னாடி இருக்கிற பில்டிங் அதெல்லாம் பார்க்குறது, அதுதான் அந்த வெளிநாடுனாலே அந்த பில்டிங் இருந்தால் தான் ஒரு அழகு அப்படின்னு மாறிடுச்சு. இன்னும் தூரத்தை பார்த்திங்கன்னா அன்னூர் பள்ளி இருக்குது. இந்த மாதிரி பில்டிங் ஒன்று ஏறி ஒன்று இறங்கி, இதுதான் அந்த வீடியோக்கே அதுதான் பெரிய லுக்கரி. அது சூப்பராகி மாஷா அல்லாஹ். செம்ம வெயில், கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு. இந்த வெயிலுக்கு தான் ஈச்சம் மரமெல்லாம் அப்படியே காயின்னு காய்ச்சி அப்படியே இந்த உஷ்ணத்துக்கு தான் அந்த ஈச்சம்பழமெல்லாம் ஈச்சங்காயெல்லாம் பழுக்கிறது. ஸோ இந்த வியூ பாருங்கள், சூப்பராகி மாஷா அல்லாஹ்.
இது சேம் பிளேஸ் தான், அதே இடம். ஆனால் சூரியன் மறைகிற டைமில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. சூரியன் மறைகிற டைமில் நம்ம எடுக்கிற வீடியோ, அந்த லைட்டனிங், அது ஒரு வகையான ஒரு அழகை கொண்டு வருது. அது பிளேஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபேஸாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோஸுக்கு வந்துக்கிட்டு அந்த டைம் சூப்பரான ஒரு டைம். சூரியன் மறைகிற டைம் இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு உகந்த டைம்னு சொல்லலாம். இது வந்துட்டு பார்க், அந்த நூற்பள்ளி சார்ந்த பார்க் அதெல்லாம். அந்த நூற்பள்ளி சைட்லேயே இது ஒரு பெரிய ஒரு பார்க்கு. இதில் அளவே சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு லென்த்தான ஒரு பார்க் ஒன்று. இந்த பார்க்கு ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாங்க. இந்த பார்க்கில் வந்துக்கிட்டு நிறைய சின்ன குழந்தைகளுக்கெல்லாம், சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு உகந்த இடம் இது. இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இது ரொம்ப அழகாக நடுவில் நம்ம பயணிக்கிறதுக்கு, நம்ம நடுவில் நடந்து போகும்போதே ஒரு ஃபீல். அது அப்படி ஒரு ஃபீல். அந்த ஒவ்வொரு அந்த கட்டிலையும், ஒவ்வொரு அந்த குளம், அந்த தூண்லேயும் நம்ம வந்துக்கிட்டு அந்த கொடிகளெல்லாம் விட்டு ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி அந்த வியூ எப்படி இருந்தது. மாஷா என்ட்ரன்ஸ் ஸோ சூப்பராகி பெரிய ஒரு பார்க்கு ஷார்ஜாவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயம் பார்க்க முடியும் சைடில் வந்தீங்கன்னு சொன்னால். ஸோ கொஞ்சம் நேரம் அந்த அப்படியே ஒரு ஃபீல் பண்ணுங்கள். அந்த நீங்கள் போகிறது, நீங்கள் நடந்துட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி அந்த என்ட்ரன்ஸுக்கு, இந்த சென்டரில் நீங்கள் நடந்து கொண்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணுங்கள். சூப்பராகி சைட்லெல்லாம் பார்க்குற வந்துட்டு நீங்கள் சின்ன பிள்ளை விளையாடுறதுக்குரிய ஒரு விளையாட்டு பொருட்கள் இருக்கக்கூடிய இடம் தான் இது. அப்படியே நடுவு நடந்து போகக்குள்ள தான் பீச் இருக்குது. அப்படியே இந்த சைடில் வந்துக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப அழகாக செஞ்சுருக்கிறாங்க. அந்த தண்ணியெல்லாம் ஓடுற மாதிரி. இப்படி நடுவு போனீங்கன்னு சொன்னால் அப்படியே டிரெக்டாக பீச் வருது. அப்படியே நம்ம போகிற வழியில் தான் ஹோட்டலெல்லாம் இருக்குது. ஸோ ஹோட்டலில் இருக்கு நம்ம சாப்பிட முடியும், சாப்பிட்றதுக்குரிய ஏற்பாடு எல்லாமே இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், மற்றபடி எல்லா வளங்களும் இருக்குது, எல்லா ரிசோர்ஸும் இருக்குது. இல்லை நம்ம பேப்பரத்தை விட இங்கே வந்தோம்னு சொன்னால் நம்ம அழகாக லாங் டைம் இங்கே வந்துக்கிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியோட. இங்கே வந்துட்டு ஃபேமிலி இருக்கிறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது, அப்புறம் சிங்கிள் அவங்க இருக்கிறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது. சிங்கிள் இப்போ நம்ம வந்து சிங்கிள் ஃபேமிலி இருக்கிற இடத்துல நம்ம போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போக வச்சுட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப அழகாக சேஃபாக எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க.
இந்த பாதையில் வந்துக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு வாக்கிங் பண்ண முடியும். அந்த எலோட்டெலாம் அதில் இருக்குது, எலோட் பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது. நிறைய ஈச்ச மரம் இருக்கு, நிறைய பூக்காண்டு, நிறைய தோட்டங்கள் அந்த மாதிரி இங்கே செஞ்சுருக்கிறாங்க. அதாவது இங்கே உள்ளே வந்து யாரும் வெளியே போகக்கூடாதுங்கிற அளவுக்கு அப்படி அழகாக செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அந்த போகிற பாதையில் 2 பக்கமும் பூக்காண்டு வச்சுருக்காங்க. இங்கேயும் வலது பக்கமும் பூக்காண்டு இருக்குது, இடது பக்கமும் பூக்காண்டு இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்துட்டு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம போகிறப்ப வந்துக்கிட்டு எங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, அந்த ஒரு பலூன் இருக்குல்ல, இந்த பலூன் வந்துக்கிட்டு நைட் டைமில் வந்துக்கிட்டு இந்த பலூன்லேயே வந்துட்டு ஆட்கள் என்ன செய்யலாம். அந்த பலூனுக்கு அப்படி இருந்துட்டு அந்த பரிசுட்டு இருக்குல்ல, அதில் ஆட்கள் இருந்துக்கிட்டு அதை அப்படியே மெதுவாக ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே இருக்கும். அப்படியே அந்த மாதிரி அதுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து அந்த மாதிரி நம்ம அதில் என்ன செய்ய முடியும், அதில் அப்படியே பலூன்லேயே அப்படியே பறக்க முடியும். ஸோ கொஞ்சம் நம்ம மேலுக்கு போகலாம், கொஞ்சம் நம்ம ஷாஜாவை அப்படி ரொம்ப ஒரு அழகாக பார்க்க முடியும் அந்த சுற்றி இடங்களெல்லாம். சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு நிறைய இங்கே வந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ், 15 திரகம் 10 திரகம் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ பிள்ளைகளுக்கெல்லாம் வந்துக்கிட்டு நாம் என்ன செய்யலாம், அங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம பெரியவங்களும் கூட செய்ய முடியும். நம்மளும் கூட இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ண முடியும். ஃபேமிலியோடு வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு இடத்த நம்ம எடுத்து அழகாக இருந்து அழகாக நம்ம சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு சந்தோஷமாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் அந்த பிளேஸ். இங்கே அதிகமாக வந்துக்கிட்டு மைனா அதோட சவுண்டு, கிளிர சவுண்டு, அதே மாதிரி நிறைய ஈச்ச மரத்தோட்டம், மறுபக்கம் வந்துக்கிட்டு பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சினுடைய காற்று, அதே மாதிரி பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஒரு நிறைய விளையாட்டு சாதனங்கள் இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பெரியவங்களும் கூட என்ன செய்ய முடியும். இங்கே வந்துக்கிட்டு நம்ம அதுக்கு ஸ்டீம் போட்டில் வந்து நம்ம கடலுக்குள்ளே என்ன செய்ய முடியும், கடலுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஒரு பயணம் உண்டு, ஒரு சின்ன ரவுண்ட் அடித்து கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு வந்துக்கிட்டு வேறு ஒன்றும் டிக்கெட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபேமிலியோட என்ன செய்யலாம், ஸ்டீம் போட்டில் நம்ம ஒரு ரைட் போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. நம்ம இங்கே வந்துக்கிட்டு வந்தோம்னு சொன்னால் எல்லாருக்குமே இங்கே வந்துக்கிட்டு விளையாடுறதுக்கு, எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதுக்கு விஷயங்கள் இல்லை. சின்ன குழந்தை மட்டும் தான் விளையாடுறேன் அப்படின்னு இல்லை, பெரியவங்களும் கூட விளையாடுறதுக்கு என்ன செய்யலாம். இங்கே அந்த பெரியவங்களுக்கு ஒரு ஏற்பாடு இங்கே செய்யப்பட்டிருக்கு. பெரியவங்களுக்கு சொல்லக்கூட நம்ம இந்த போட்டில் போயிட்டு வரலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷார்ஜாவில் இருக்குது. ஸோ ஷார்ஜாவில் மட்டும் இல்லை, யூஏயில் வந்துக்கிட்டு நிறைய இடங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஷார்ஜாவில் இருக்கிறதால ஷார்ஜாவில் எவ்வளோ இடம் இருக்குது, நம்ம யூஏயில் எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தா விளங்கணும். ஸோ நம்ம கண்ணுக்கு படுறத நல்ல விஷயங்கள் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நம்ம ஐஎஃப்எம் மீடியாவில் நிறைய விஷயங்கள் நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம். ஸோ நிறைய நபிமார்களுடைய வரலாறுகள் நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம். குர்ஆன் தமிழாக்கம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே பதிவு செஞ்சுருக்கிறோம். ஸோ பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மற்றவங்களுக்கும் இந்த விஷயங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு அழகான காணொலியோடு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.